எல்லாருக்கும் வணக்கம். அவருடைய குருநாதர் பாரதி ராஜா இறந்து 2 வாரத்தில் பாக்யராஜும் இந்த கலைத்துறை விட்டு போயிட்டார். கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளோ நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இங்கே இருந்தேன். என்னுடைய நேபர். சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்கவும் முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்திற்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை தந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்போன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் திடீர்னு வந்து அவர் காலமாகிட்டாங்க போது என்னால் நினச்சி கூட பார்க்க. ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உள்ள வரைக்கும் பாக்யராஜ் இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி பிரீதா என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா ஸ்ரீதேவி வந்து அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தை நட்சத்திரமாக நடிச்சேன். நான் அதிக படங்கள் நடிக்கல. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பாக இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி. பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய சிறந்த நண்பர். 40 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து 1 வாரம் 2 வாரம் தந்தாலும் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் என்னோட இருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படிக்கல் இருக்கும் பொழுது குரு கிளினிக்கு பாக்யராஜ் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு வந்தார். அதுலேருந்து எனக்கு மிகவும் நட்பு. இப்போ 2-3 மாதம் முதல்ல அவரை பார்த்து நானும் என் மனைவியை வந்து பார்த்தோம். பார்க்கும்போது நல்லா தான் இருந்தார். நல்ல ஒரு சிறந்த கலைஞர். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பொக்கிஷம் அவர் இல்லை என்பதை தெரிவிப்பது பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. கலை உலகத்துக்கு அவர் செஞ்ச இதை யாரும் மறக்க முடியாது. மேலும் ஒரு கிராமிய வாழ்க்கையை சித்தரித்து அதன் மூலமாக பல சிறந்த படங்களை எடுத்த ஒரு அறிஞர், ஒரு கலைஞர் நம் வந்து இல்லை என்பது மிக வருத்தமாக இருக்கின்றது. என்னுடைய வருத்தத்தை பூர்ணிமா அவர்களுக்கும், சந்தான அவர்களுக்கும், அவருடைய டாக்டர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நமது நாட்டினுடைய இழப்பு, தமிழ்நாட்டு இழப்பு மிக வருத்தப்படுகிறேன். வணக்கம். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு மரியாதையுடன் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி விஜய் முதலமைச்சருக்கு நன்றி. பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுப்பதற்கு அவருக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு சார்பாக மரியாதை என்றாலே தமிழ்நாடு பூராவும் சேர்ந்ததாக அர்த்தம். ஒவ்வொரு மக்களும் 8 கோடி மக்களும் மரியாதை செலுத்துவதாக அர்த்தம். அந்த மரியாதை கொடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். நான் திருசக்தி சுந்தர்ராமன், ஊடகவியலாளர், பத்திரிகை அதிபர் மற்றும் தொழிலதிபர். பாக்யராஜ் அவர்களுக்கும் எனக்கும் வந்து என்ன உறவுன்னு கேட்டிங்கன்னா, முதலாக 1978
முதலாக பாக்யராஜ் அவர்களை கிழக்கே போகும் ரயில் சிகப்பு ராஜாக்கள் பீரியடில் நான் ஃபிலிமாலயாவில் அப்போ நிருபராக இருந்த பீரியடில் அவரை முதலாக அட்டைப்பட கட்டுரையில் பேட்டி போட்ட பத்திரிகையாளர் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. அதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக 49-48 வருடங்களாக நண்பராக இருந்து போன மாதம் கூட என்னுடன் நுங்கம்பாக்கத்தில் உட்கார்ந்து 1 மணி நேரம் வந்து பேசி கொண்டிருந்தார். என்னுடைய தமிழக அரசியல் மற்ற பத்திரிகைகளை பற்றியும் வந்து எல்லாம் பேசி கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் போன மாதம் வரைக்கும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய குருவை இழந்தவுடன் அந்த துக்கத்திலேயே சிஷ்யரும் வந்து பல படங்களில் குருவை மிஞ்சிய சிஷ்யராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்யராஜ் இன்னைக்கு மக்களுடைய மனங்களில் எவ்வளோ தூரம் இடம் பெற்றிருக்காருங்கிறதுக்கு வந்து இங்கே கூடியிருக்கிற கூட்டமும் அவருக்காக கண்ணீர் சிந்தும் கூட்டமுமே சாட்சி. அரசு மரியாதை என்பது ஒரு மிகப்பெரிய மரியாதை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மரியாதையை கொடுத்து தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். பாக்யராஜின் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். ஒரு திரைக்கதையில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய திரைக்கதை திலகமாக இருந்தவர். தமிழ் திரையுலகம் ஒரு திரையுலக சாம்ராஜ்ய மன்னனை இழந்துவிட்டது என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 1978 முதலாக அவரை பேட்டி எடுத்த போது நினைத்த நாள் இன்னும் கண்ணீருடன் நினைவுக்கு வருகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். சார், எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள பழக்கம். நான் படம் எடுக்கிற போது நான் காரைக்குடி நாராயணன். என் படத்தில் நடிக்கலைனாலும் அவரோட நட்பு நிறைய இருந்தது. காரணம் என்னென்னா, நானும் பாரதி ராஜாவும் ஒரே வீட்டில் இருந்ததுனால அவர் அடிக்கடி வருவார். இப்போ எங்களுடைய சங்கத்தில், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் இருந்தேன். அவருடைய பண்பு யாரையும் புண்படுத்த மாட்டார். பேசுகிறது கூட யோசித்து பேசுவார். அவர் நேற்று எங்கிட்ட 1 மணி நேரம் காலையில் பேசினார். பேசி வேறு இந்த சங்க உடைய தேர்தலெல்லாம் பேசி அதை எப்படி பண்ணுறேன்னு பேசிக்கிட்டு இருந்தார். முந்தா நாள் நான் ஏர்போர்ட்லேருந்து வர்றேன் சார் பேசுகிறேன். தினமும் என்னோட பேசிக்கிட்டார். கடந்த 10 நாளாக நான் ஒரு தினமணியில் எழுதின ஆர்டிக்கிளுக்கு அவர் தான் அணிந்துரை கொடுத்துருக்கார். ஆனால் இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட பேசணும்னு நினைத்த போது அவர் காலமாயிட்டார்னு நம்பவே முடியல. அவருடைய எண்ணத்தில் மார்னிங்கிலேருந்து எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் வாழ்கிற நிலைமையில் அவருடைய கண்கள் தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவர் மீண்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். அவர் மறைந்ததாக நம்பலை. அவருடைய புகழ் என்றும் வாழும். வணக்கம். ஒரே நிமிஷம். இன்றைய தினம் ஒரு துயரமான நாள். நடிகர் கே பாக்யராஜ் அவருடைய மறைவு தென்னிந்திய திரைப்பட உலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் தலைவர் டாக்டர் பேராசிரியர் CMK ரெட்டி அவர்கள் சார்பாகவும், பொதுச் செயலாளர் நாயக்கன் நந்தகோபால் அவர்கள் சார்பாகவும், மாநில துணைத் தலைவர் VG ஜெயக்குமார் ஆகிய நானும் 2-3 காலகட்டத்திலே அவர்களோடு பேசிய காலங்கள், பழகிய நேரங்கள், மகிழ்ந்த நேரங்களை எல்லாம் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்கின்றோம். 1953ஆம் ஆண்டிலே ஒரு குக்கிராமத்திலே பிறந்து சென்னை மாநகரத்துக்கு வந்து இந்த அளவிற்கு நடிப்பாலே, எழுத்தாற்றலிலே, திரைக்கதையிலே, வசனத்திலே, படைப்பாற்றலிலே இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட டாக்டர் கே பாக்யராஜனுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று சொல்லலாம்.
டாக்டர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கலையுலக வாரிசு என்று இவர்களை நியமித்தார்கள். அப்படி எல்லோரிடமும் பாங்கோடு உரையாற்றிய நேரங்களை எல்லாம் இந்த தருணத்திலே எண்ணி பார்க்கின்றோம். அந்த கிராமமே இன்றைக்கு சோகத்திலே மூழ்கி இருக்கின்றது. அதிர்ந்து பேசாத ஒரு அதிசயம் என்று சொன்னால், டைரக்டர், திரைக்கதை வசனகர்த்தா, இயக்குனர் அனைவரையும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் எத்தனை கோபதாபங்கள் இருந்தாலும் அந்த நிமிடமே இவர்களுடைய பாடல்களை, படங்களை பார்த்தால் அனைத்தும் மனதை விட்டு அகன்றுவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மனங்களிலே நீங்காத இடம் பெற்றிருப்பவர். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அரசு மரியாதை செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எண்ணி இருந்தது ஈடேற அவருடைய பாட்டிலே வரும். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இறுதியாக சொல்லிக்கொண்டு, அவர் மனதிலே எண்ணியிருந்த அனைத்து எண்ணங்களும் செயல்களும் ஈடேற வேண்டும் என்று எங்களுடைய ஆல் இண்டியா தெலுங்கு ஃபெடரேஷன் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவில் திரைக்கதை மன்னன், உலக அளவில் திரைக்கதை மன்னன். ஒரு படம் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும், எப்படி திரைக்கதை பண்ணணுங்கிற ஒரு புக்காக விட்டவர் தான் அவர். அவர் நம்மளோட இல்லை. ஆனால் யோசி